கனா கண்டேனடி அப்படின்ற சீரியலில் வில்லனா இப்போ அறிமுகமாக இருக்கிறவர் தான் ஆக்டர் விக்னேஷ் அவர்கள். ஸோ ஆக்டர் விக்னேஷ் அவர்கள் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி திருமணம் பண்ணுறாரு, அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஏன்னா ரொம்பவே ஏஜ்டான ஒரு பர்சன் மாதிரியும் காட்டியிருக்காங்க. இப்படி சீரியலில் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவருடைய ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி அண்ட் மேரேஜ் ஸ்டோரி, அவங்க ஒய்ஃப் பற்றி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்டர் விக்னேஷ் அவர்களை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1992 சின்னத்தாய் அப்படின்ற படம் மூலிமா அறிமுகமானாலும் கிழக்கு சீமையிலே அப்படின்ற படத்தில் வந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்ற பாடலில் ரொமான்ஸை அள்ளி ஊற்றிருப்பார். இந்த படத்தில் அவருடைய சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்த எல்லா படங்கள்லேயும் அவருடைய சீக்வன்ஸ் ரொம்பவே தனித்துவமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ரொம்பவே டாப் லெவலில் வந்த ஒரு நடிகர். ஸோ இவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அப்படியே பாதியில் காணாமல் போயிட்டார். திரும்ப கம்பேக் கொடுத்தாரு. ஸோ கண்டினியூஸாக சீரியல்லையும் அவர் நடிச்சிட்டு வராரு. ரோஜா சீரியலில் ஆரம்பித்த இவருடைய சின்னத்திரை பயணம் இப்போது கனா கண்டேனடி அப்படின்ற சீரியலில் கண்டினியூ ஆகிருக்கு. கண்டிப்பாக இவருடைய இந்த சின்னத்திரை பயணம் ரொம்ப பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் மேலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ஹீரோயின் 3 பேர் இருக்காங்க, வில்லன் இவராக தான் இருக்கார். ஸோ இவர் மேலே நிறைய பேர் பெண்கள் நிறைய தவறான கேஸ்லாம் வேறு கொடுத்துட்ருக்காங்க, அதாவது இந்த சீரியலில். ஆனால் ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்துருக்காரு. அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரே பொண்ணை மேரேஜ் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. ஆமாங்க, இவருடைய இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு திருமண வாழ்க்கைன்னே சொல்லலாம். ரொம்ப கோவக்காரராங்க, எல்லாத்துக்குமே கோவப்படுவாராம், டக்குன்னு கோவப்படுவாராம். ஆனால் அதே நேரம் யாருக்கிட்டேயும் போயிட்டு ஒன்று பழிவாங்கிறப்பர் அப்படிலாம் இந்த படத்தில் வர டயலாக்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். அதனால தான் இவங்களுக்கு தங்கமான ஒய்ஃப் மகேஸ்வரி அப்படின்ட்டு ஒருத்தங்க கிடச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரோட்டில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ண விருப்பமாட்டு டைரெக்டாக மேரேஜை பற்றியே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தி, அதாவது பொண்ணுடைய சித்தி இவரை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த சின்ன வயசுலேயே இப்படி பொறுப்பு அப்படி பொறுப்பு, எவ்வளோ தன்மையாக இருக்கார், எப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்ட்டு எல்லாமே சொல்லுவாங்களாம். யார்டா அந்த பையன் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ தான் ரோட்டில் பார்க்குறாங்க இந்த ப்ரொபோசல் சீன் நடக்குது, அதாவது மேரேஜ் ப்ரொபோசல் தான். உடனே அவங்களும் என்ன நீங்கள் என்கிட்டயே பேசுகிறீங்க, டைரெக்டாக வீட்டில் மேரேஜ் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஆரம்பமே சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வீட்லேயும் பேசுகிறாங்க, எல்லோரும் சொல்லி தான் ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணி மேரேஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 மாத காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் இவங்களுடைய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானதான். உமா மகேஸ்வரி இவங்களுடைய மனைவி சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்து அவங்க அம்மாவும் விடவானதுனால ரொம்பவே தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் உமா மகேஸ்வரி வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா பாசனா என்னன்னே தெரியாமல் இருந்ததை அந்த ஒரு டைமில் தான் இவரை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா அப்படின்னு தான் இவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. என்னுடைய அப்பா தான் இவர், ஏன்னா எனக்கு அப்பா பாசனா என்னென்ன தெரியாமல் இருந்தது, அது எல்லாத்தையுமே இவர் தான் கொடுத்தாருன்ட்டு ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு வேர்ட்ஸ் மூலிமா சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பெண் சுதந்திரம் அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பல பெண்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக கிடச்சிதாங்க. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் விக்னேஷ் அவர்கள். ஆனால் தன்னுடைய 17வது வயசில் தான் திருமணம் ஆயிருக்கு இவர் கூட. அவருக்கு 26 வயசாம். ஸோ இத்தனை வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸில் தான் மேரேஜும் நடந்திருக்கு. இவர் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியே தான் பேசுவாராம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம எங்கே போகணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வேலை பார்க்கணும், அண்டு ப்ரொடியூஸ்லாம் கூட பண்ணியிருக்காராம். அந்த சமயத்தில் இவர் வீட்டுக்கே தெரியாமல் லாக் ஆகிட்டுருக்காரு. பத்திரம்லாம் எழுதி வாங்கிட்டாங்களாம். ரொம்பவே அடி வாங்கிட்டாராம். கிட்டத்தட்ட 70,000 மட்டும்தான் அன்றைக்கி கையில் இருந்ததாம். அதை வச்சு என்ன பண்ண போகிறோன்ற கேள்வி. ஏன்னா தன்னுடைய பையனை படிக்க வைக்கணும். அப்போவே ஃபீஸ்லாம் அதிகம் தான், இப்போ சொல்லவே வேண்டாம். இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன். மகனுக்கு திருமணமாகிற வயசு. மகள் யுஎஸ்ஏல இருக்காங்களாம். இவருடைய பர்சனல் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாராம் வீட்டில்.
ஆனால் ப்ரொஃபஷ்னலாக எந்த ஒரு நஷ்டம் ஆனாலும் கஷ்டம் ஆனாலும் எதுவுமே வீட்டில் சொல்ல மாட்டாராம். அந்த டைமில் தான் உமா மகேஸ்வரி ரொம்பவே கேட்டு கேட்டு பார்த்துருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும் போகக்கூடாது. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்ல, நானும் படிச்சிருக்கேன், நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணலாம், அதுவும் மின் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு மெட்டல் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மெட்டல் பிஸ்னஸில் இவங்க ஒரு ராணி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு வருமானம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க அப்போவே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி எதுவுமே இல்லையா. ஏன்னா விக்னேஷ் அவர்களுடைய இந்த சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும், அவர் கடந்து வந்த பாதை ரொம்பவே வலியோடு இருந்த ஒரு பாதை தான். ஸோ அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவிலே பார்க்கலாம். அவரை பற்றி தனியாக ஒரு பயோகிராஃபி வீடியோ பார்க்கலாம். இதில் அவங்களுடைய மனைவி இவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் அவங்க யாருன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2010 இவங்க மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ராஜ்கிரண் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கும்போது எல்லோரும் பயப்படணும். ஏன்னா சின்ன பொண்ணு இல்லையா, அந்த டைமில் ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. 17 வயசில் மேரேஜ்னும் போது அப்போ ஒரு பயம், பதற்றம். இவர் வேறு நடிகர், ஏதாவது பொண்ணு கூட போயிடுவாரோ அப்படிலாம் கூட தாட்டு இருந்திருக்காம். நிறைய சண்டைகள், சின்ன சின்னதாக சண்டைகள் போட்டிருக்காங்களாம். கோச்சிட்டு போகிறது கூட இடம்லாம் இருக்காதாம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்க ரொம்ப தனிமையாக அவர் நடந்துக்கிட்டாராம், சொல்லி புரிய வச்சாராம். இப்போலாம் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இப்போ நிறைய பேர் டிவோர்ஸ்ன்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே எனக்கு மேரேஜ் நடந்தது, இவ்வளோத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன்னும் போது அப்போ டிவோர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க ஒரு அட்வைஸாகவும் ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இவர் தீவிரமான ரஜினி சாருடைய ஃபேனாங்க. அவருடைய கோட்ஸை தான் இவரும் ஃபாலோ பண்ணுவாராம். எப்படி ரஜினி சாருக்கு ரொம்ப சாதுவாக இருந்தாலும் கோவம் டக்கு டக்குன்னு வருதோ, அதே மாதிரி இவருக்கும் ரொம்பவே கோவம் வருமாம். இவர் மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னன்ட்டு அவங்களுடைய ஒய்ஃப் சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு சினிமாவுக்கு முக்கியத்துவம் தராரோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபேமிலிக்கு இந்த சினிமாவை தாண்டி வேறு ஒன்று இருக்குது, இது எல்லாமே அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா, இப்போ தங்க வைக்கிற விலைக்கே ஒரு பவுன் வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒரு 1.5 லட்சம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இவர் அந்த காலத்திலேயே 25 பவுன் போட்டு அவங்கள திருமணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாராம். ஸோ தன்னுடைய அப்பா பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே இவர் பண்ணதுனால இவரை இப்போ வரைக்கும் அப்பா தான் கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி எப்படி அம்மா பையனுக்கு எல்லாமே செய்கிறாங்களோ, எல்லாமே சொல்லித்தராங்களோ, அந்த மாதிரி நான் இவருக்கு அம்மா. கண்டிப்பாக நான் இப்போ வரைக்கும் எல்லாமே சொல்லித்தரேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் அப்படியே தலைகீழாக இருக்கும். சில பேர் பர்சனல் லைஃப்பில் சக்ஸஸாக இருப்பாங்க, அப்படியே கெரியர் தலைகீழாக இருக்கும். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுத்தையுமே பேலன்ஸிங்காக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க வர்றதுக்கு முன்னாடி பணம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிஸ்னஸில் தான் போட ஆரம்பித்தாங்களாம். பசங்களுக்கு நல்ல கல்வி தரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்க. சொத்து சேர்க்குறது அப்படின்றதெல்லாம் செகண்டரி, கல்வி தான் அழியாத செல்வம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இவங்ககிட்டேருந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். படத்தில் என்னதான் இவர் ரொமான்டிக் பர்சனாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் இவர் ஒரு அன்ரொமான்டிக் பர்சன் தான். அண்ட் அவங்க இந்த காதலிக்கிற டைமில் க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்தாங்களாம். அப்போலாம் அதை என்னன்னு கூட பிரித்து பார்க்காத ஒரு ஆளாக தாங்க இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் உமனாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வந்துட்டுருக்க உமா மகேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லலாம். அண்ட் விக்னேஷ் அவர்களுடைய பயோகிராஃபி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.